வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அம்மியில் துவையல் அரைக்கிறத தான் பார்க்க போகிறோம். அந்த என்ன துவையல்னா கடலை துவையல். அதை நம்ம என்னதெல்லாம் சேர்க்க போகிறோம்னா பாருங்கள். வத்தலை சேர்த்துக்கிடுவோம். வத்தல், தேங்காய், வெள்ளைப்பூடு, கருவேப்பிலை, இந்த பொரிகடலை, இதை வச்சு தான் நம்ம துவையல் அரைக்க போகிறோம். அம்மியில் அரைக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள். அதில் வத்தலை நம்ம வைக்கிறோம். இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். தெரியாதவங்களுக்கு இந்த பாருங்கள். நல்லா அரைக்கணுமோ? நல்லா மை போல் அரைக்கணும். இது அரைப்பட்டுருவோம்னா நல்லா அரைப்பட்டு நல்ல மை போல் அரைச்சாதான் அதை சாப்பிடும்போது தும்பு தும்பாக இருக்காது. பச்சை வத்தலை அரைக்கிறதோட நம்ம லேசாக இதை வத்தலை என்ன செய்யணும்னா லேசாக நம்ம எண்ணெயில் போட்டோ சுட்டோ எடுத்து நம்ம அரைச்சோம்னா டக்குன்னு அரைப்பட்டுரும் ஃப்ரெண்ட்ஸ். வத்தலை அரைச்சிட்டாங்களே பாருங்க, நல்லா அரைப்பாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வத்தலை அரைச்சிட்டோம். அடுத்து நம்ம தேங்காய் அரைங்க. ரெண்டு பொரிகளில் பாக்கெட்டுக்கு இந்த தேங்காய் எடுத்துருக்குறோம். இப்போ இதை நம்ம வச்சு அரைச்சிக்கிடுவோம். பாருங்க, உடனே அரைச்சிட்டு பாருங்கள். அம்மியில் மிக்சியில் வச்சு அரைக்கிறதோட அம்மியில் வச்சு அரைக்கிறது ஈஸியாக தெரிஞ்ச மாதிரி இருக்குது. ஆனால் கொஞ்சம் கஷ்டம்தான். பாருங்க, தேங்காய் தான் இப்படி அரைச்சிருக்கிறேன் பாருங்க. உங்களுக்கு நல்லா எடுத்து காமிக்கிறேன். துவையலுக்கு இப்படி அரைச்சிக்கிடணும். அரைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த கருவேப்பிலையும் வெள்ளைப்பூடையும் வச்சு நம்ம சேர்க்கணும். கொஞ்சம் மணத்துக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் நீங்கள் பாருங்கள், எங்கள் வீட்டு வேட்டையான பாருங்கள். இவன் வந்து என்னென்னா வேட்டையன். இவன் வந்து எப்படின்னா இன்றைக்கி துவையல், இவங்களுக்கு மீன் குழம்பு, கறி குழம்பு, பிரியாணி இதான் இவைய கேட்பாவ. இவங்களுக்கு அது கொடுக்கலன்னா இவ கோவத்தில் இருக்காவ. இன்றைக்கி பாருங்கள், சேட்டையை பார்த்துக்கோங்க, எப்படிலாம் சேட்டைப்படுதுன்னு பார்த்துக்கோங்க. பாருங்கள் என்ன சேட்டைப்படுது. இன்றைக்கி உனக்கு துவையல் தான். இப்படி அரைச்சி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நம்ம பொரிகடலை வச்சுருக்குறோம். பொரிகடலை இப்படி லேசாக தண்ணி ஊற்றிக்கிட்டு இப்படி அரைச்சோம்னா நல்லா அரைப்பட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பச்சை ஒரு பொரிகடலை கேள்விப்பட்டேன். ஐயோ, ஒரு கோடி பூ, ஒரு கோடி. சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அடுத்து என்ன செய்வோம் அப்படின்னா இந்த துவையலை அரைச்சி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு நாங்கள் காட்டுறோம். எப்படியும் அம்மியில் ஒரு துவையல் அரைக்கணும் அப்படின்னா ஒரு 10 நிமிஷமாவது ஆகும் கண்டிப்பாக. ஆனால் மிக்சியில் இன்றைக்கி 1 நிமிஷத்தில் அரைச்சி போட்டுறாங்க கண்டிப்பாக. ஆனால் அதோட இது எப்படி இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் டேஸ்ட்டாகவே இருக்கும். கண்டிப்பாக டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் இல்லை, நிறையாவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அனுபவத்துக்குள்ளே நீங்கள் நிறைய பேர்
கண்டிப்பாக இருந்திருப்பீங்க. நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை தவறாமல் முழுமையாக பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், துவையல் அரைச்சி முடிச்சாச்சு. இந்த பாருங்க குழவையை வலிச்சிட்டு இருக்காப்புல. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம துவையல் அரைச்சிட்டோம். இதை நம்ம அரைச்ச துவையல், சுவையான கடலை துவையல் அரைச்சி இதில் வச்சாச்சு. நீங்களும் அம்மியில் இதே போல் அரைச்சி சாப்பிட்டு பாருங்கள். சுவையாக இருக்கும், ருசியாக இருக்கும். நீங்களும் இதே போல் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் உங்களை கண்டிப்பாக நாங்கள் வந்து சந்திக்கிறோம். வேறு விதமான ஒரு சமையலோடோ அல்லது ஏதோ ஒரு நல்ல ஒரு வீடியோவோட உங்களை வந்து நாங்கள் சந்திக்கிறோம். ஓகே, பாய்.